இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்க போகிறோம். தெயோபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வேதாகமத்தை மூடி உங்களுடைய இடங்களில் வைத்து எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ரபாலா ரஷந்தரதா ரஹதரமா. இது ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுதலிலிருந்து 50 நாள் முடிகிற இந்த நாளை ஆண்டவர் கொண்டாடும்படியாக வேதாகமத்தில் கட்டளையிட்டிருக்கிறார். அதை நாம பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு 50வது நாள்ல அந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். ஹல்லேலூயா ரபாலா ராஷேகாலனா மஹராதியான்த ரபா. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள்ல பேசி நல்ல வாய்களை விரிவா திறந்து தேவன் தருகிற பாஷைகள். ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களை நிரப்பட்டும், உம்முடைய ஆவி எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஓரா பஹலா ஷேகேனா மஹத்தியந்தனமா ஓரி பஹலா ஷேரே நியந்தனமா ஓரா காலா லமோதி அந்தேரே ரபோ ஷபலா ஹரபா ரேகானா நியந்தனன மோத்தேல பஹலுரபா. இயேசுவே, உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க மேல உம்முடைய ஆவியை பொழிந்தரலங்க ஆண்டவரே. மாம்சமான அவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் காலத்துல நீர் துவங்கினது போல ஆண்டவரே இந்த காலை வேளையிலோ எங்கள் நடுவிலே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Give us the experience of Pentecost. Hallelujah. Riba laha shekerama o reba bahala riantana naba o rakhala manara shekara diantaraba o reba manahara shandaraba laba o reba bahara diantarabo shandaraba. Hallelujah. rabala hara shandarabo o rimanahala shekere. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியின் நிறைவோடு கூட தேவன் தருகிற பாஷைகளை பேசுங்க. ஓ ராம மஹலா சங்கல ஹரலகி அந்தனா ஓ ரே பாபா ஹரபோ ஷேபெரே பெனதரா ரிகனே நமோ ஷேதரே மோதி அந்தன தஹரபா. ஹalleluya hallelujah hallelujah ஓ ரே மமரா சந்தரபா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று
மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம். தாகத்தோடு கேளுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ இன்றே தேவை, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஓரி வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளை போல ஹல்லேலூயா, பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாலே இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாலே இறங்கி, எஸ் லார்ட், வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தினால, புதிய வரங்களினால, புதிய தரிசனத்தினால, புதிய நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துகிறார். ஓ ரபா நரா ஷங்கலா ரிகரதி அந்தரபா. ஓ வாய்களை நல்ல விரிவாய் திறந்து முழு பலத்தோடு என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே. ஓ தாகத்தோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. ஓ ரீபா நா ஷேகரே பலரி அந்தரபா ரீந்தரே மோ ஷந்தரா லஹரதி அந்தரபா ரீபா நதி அந்தரபோ ஷேனனதி அந்தரபா. Oh rabala rashanda di andara bodi andara la radara bashantara la. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஆண்டவர் உயிர் தெழுந்தவராக, ஜீவனுள்ள தேவனாக, மரணத்தை வென்றவராக, 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், 40 நாள் அளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராக ஏறக்குறைய 500க்கும் அதிகமான சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். 1-2 பேர் இல்ல, 500 பேருக்கு ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினார். ஆனால் இதே புஸ்தகத்துல நாம வாசிக்கிறோம், அந்த மேல் வீட்டறையில கூடி இருந்தவர்கள் வெறும் 120 பேர் மாத்திரமே. 4ல் 1 பங்கு தான் அங்க மேல் வீட்டறையில கூடி இருக்கிறாங்க.
ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று ருசித்து பார்த்திருந்தும், தங்களுடைய கண்களால் பார்த்திருந்தும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதற்கு வாஞ்சையோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு கூடி இருந்தது 120 பேர் மாத்திரமே. 4ல் 1 பங்குதான். சுவிசேஷங்கள்ல வாசிக்கிறோமே, விதையானது 4 விதமான நிலங்களிலே விதைக்கப்பட்டது. அதுல ஒரே ஒரு நிலம் மாத்திரம்தான் நல்ல நிலமா இருந்தது. ஐநூறு பேர்ல 120 பேர் மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசித்தவர்களாக, கண்களால் பார்த்திருந்தும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த மேல் வீட்டறையில கூடி இருந்தாங்க. என்னுடைய ஜெபம் எல்லாம், என்னுடைய ஆசை எல்லாம், இங்க கூடி இருக்கிற நாம அந்த 4ல் 1 பங்கா இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு தாகத்தோடு உள்ளவர்களாக, வாஞ்சையோடு உள்ளவர்களாக, எதிர்பார்ப்போடு உள்ளவர்களாக இங்க காணப்பட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். ஆண்டவரும் அதை எதிர்பார்க்கிறார். 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதற்கு, அந்த நிறைவான ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதற்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பெந்தேகோஸ்தையின் அனுபவத்தை இந்த காலை வேளையில ஒரு விசை கூட எங்கள் மத்தியில நடைபெற செய்யுங்க ஆண்டவரே, காண செய்யுங்க ஆண்டவரே. அக்கினி மயமான நாவுகள் எங்கள் மேல இறங்கட்டும். நிறைவான ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, வெள்ளம் போல எங்க வாழ்க்கையில அடித்து ஓடட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசுங்க, இடைப்படுங்க. உமக்கே எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இயேசு வாக்கு பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம். அவர் நினைத்தபடி, நாம எதிர்பார்க்கிறபடி அவர் இஷ்டம் போல தம்முடைய ஆவியை ஊற்றவில்லை. பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறதற்கு, தந்தருளுகிறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் பிளான் பண்ணி வைத்திருந்தார். அது எந்த நாள்? 2வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ
பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் வேதாகமத்திலேயே ஒரு முக்கியமான புஸ்தகமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுக்கு எப்படி ஆதியாகமம் காணப்படுகிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டிற்கு இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் காணப்படுகிறது. ஏன் என்றால் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அடுத்து வருகிற வார்த்தை மிகவும் முக்கியம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? அசைவாடினார். அசைவாடினார். அப்ப ஆரம்பத்திலேயே, சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த பூமியின் சர்ஃபேஸ் மேல, இந்த பூமிக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் தான் இந்த பூமியில ஒவ்வொரு காரியமும் சிருஷ்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் அவர் ஊற்றப்படுகிறார். சபை சிருஷ்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சபை உருவாகப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் பலன் பெற்றவர்களாக, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுகிறதற்கு அவர்கள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்லுகிறேன், எப்படி ஆதியாகமம் ஒரு பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முக்கியமான புஸ்தகம், சிருஷ்டிப்பின் புஸ்தகமாய் காணப்படுகிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டில் இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் சிருஷ்டிப்பின் புஸ்தகமாக காணப்படுகிறது. அங்கதான் சபை உருவாகுகிறது, சபை வளருகிறதையும் நாம பார்க்கிறோம். சபை எப்படி வளர்ந்தது என்றால், ஒரு மேல் வீட்டறையில் 120 பேர் கூடி இருந்த இடத்துல உருவான சபை, அந்த அதிகாரம் புஸ்தகம் முடியும் போது ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு வீட்டின் மாடியில கூடி இருந்த ஜனங்கள், அங்க 120 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபையானது இந்த புஸ்தகம் முடியும் போது ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் அது பிரசங்கிக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். வளர்ந்து இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியம், இந்த சபையானது ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் நிறைந்த கூட்டத்தார் நடுவில் ஆரம்பித்தது. இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் முடியும் போது பல ஜாதிகள், பல மொழி பேசுகிற ஜனங்கள், பல கலாச்சாரங்கள் உள்ள சபையாக மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு இடத்துல ஒரு மொழி பேசப்படுகிற, ஒரு கலாச்சாரம் நிறைந்த இடமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையானது அது முடியும் போது அது பரவி கிடக்கிறதையும், அநேக ஜாதிகளையும், அநேக மொழிகள், அநேக கலாச்சாரங்களை உடையதாக சபை மாறுகிறதை, பெருகுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் எப்படி நடந்தது? இது எல்லாம் எப்படி சாத்தியமானது என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இது நடைபெற்றது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம கேட்க இருக்கிறோம். இது எல்லாம் எப்படி நடந்தது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அசைவாட தொடங்கின போது சபை உருவானது, சபை வளர்ந்தது, கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த முழு அப்போஸ்தல நடபடிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய ஈவென்ட்ஸ், நிகழ்வுகளை நாம பார்க்க முடிகிறது. இந்த ஒரே புஸ்தகத்தில் ஏராளமான அற்புதங்களை நாம பார்க்கிறோம், எழுப்புதல்களை பார்க்கிறோம், ஜனங்கள் மனம் மாறுகிறதை நாம பார்க்கிறோம், உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம், இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை பார்க்கிறோம், சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவர் ஜனங்களை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம், ஜனங்கள் கொந்தளிக்கிறதை நாம பார்க்கிறோம், ராஜாக்கள் முன்பதாக ஆண்டவருடைய சீஷர்கள் கொண்டு போகப்படுகிறதை நாம பார்க்கிறோம், கப்பல் சேதமடைகிறத பார்க்கிறோம், அதில் ஆண்டவர் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களை நாம வாசிக்கிறோம், பிசாசானவனோடு அவனுடைய தந்திரங்களோடு அதிகாரத்தோடு உள்ள யுத்தங்களை நாம பார்க்கிறோம், ஆண்டவருடைய சீஷர்கள் துன்பப்படுத்தப்படுகிறதை நாம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரே புஸ்தகத்தில் என்ன செய்து அடங்கி இருக்கிறதை நாம பார்க்கிறோம், அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம இந்த புஸ்தகத்துக்கு பேர் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் என்று நாம சொல்லுகிறோம். ஆனால் இந்த
புஸ்தகத்தை லூக்கா எழுதின போது அந்த புஸ்தகத்துக்கு அவன் பெயர் வைக்கவில்லை. ஒரு பாகமாக லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதனுடைய 2வது பாகமாக தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. 150வது கிறிஸ்துவுக்கு பின் 150வது ஆண்டு வரைக்கும் இந்த புஸ்தகத்துக்கு பெயர் வைக்கப்படவில்லை. ஆனால் அந்த புஸ்தகத்தை வாசித்த விசுவாசிகள் அவர்கள் பெயர் வைக்கிறாங்க, இது அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் என்று. மற்ற ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சபையினுடைய பெயர் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது என்று வாசிக்க முடியும். சுவிசேஷங்கள் யார் எழுதினார்களோ அவர்களுடைய பெயர் சூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த புஸ்தகத்துக்கு எந்த மனிதனுடைய பெயரோ இல்லை எந்த ஊரினுடைய பெயரோ எதுவும் வைக்கப்படவில்லை. அவங்க சொல்லுகிற பெயர் என்ன? அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்போஸ்தலர் 1:13 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல சீஷர்களுடைய பெயரை நாம பார்க்க முடியும். 11 சீஷர்களுடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த முழு புஸ்தகத்திலையுமே இந்த ஒரு இடத்துல இந்த 13வது வசனத்துல மாத்திரம்தான் அப்போஸ்தலர்களுடைய பெயரை நாம வாசிக்க முடியும். இதற்கு அப்புறம் வருகிறதுல 4 சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் அப்படின்னா பேதுருவை பற்றி வாசிக்கிறோம், யோவானை பற்றி வாசிப்போம், அடுத்து பவுலை குறித்து வாசிப்போம், யாக்கோபை குறித்து வாசிப்போம். இந்த 4 சீஷர்களை குறித்து தான் மிச்ச இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம பெயர் வாசிக்கப்படும். மற்ற பெயர்கள் எல்லாம் அங்க சொல்லப்படாது. அப்ப இது எதை குறிக்கிறது என்றால் லூக்கா தெளிவா எழுதியிருக்கிறான், இது அப்போஸ்தலர்களுடைய காரியம் மாத்திரம் அல்ல, இது அப்போஸ்தலர்களால் நடந்த காரியம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு காரியம். அப்போஸ்தலர் 1:1 லூக்கா எழுதுகிறான், பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிடப்பட்ட பின்பு என்று நாம வாசிக்கிறோம். முதல் வசனத்திலேயே பரிசுத்த ஆவியானவருடைய பெயர் அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த முழு புஸ்தகத்திலேயுமே ஏறக்குறைய 50க்கும் அதிகமான இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற வார்த்தையை பார்க்க முடியும். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய பெயர்களை பார்க்க முடியாது. அப்ப இந்த முழு புஸ்தகமும் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினார் என்று, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய மகிமையை அப்போஸ்தலர்கள் மூலமாக எப்படி கிரியை செய்தார் என்பதை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம வாசிக்கிறோம். இதுல இருக்கிற ஒரு அபாயம் என்ன அப்படின்னா, இதுல நான் சொன்னது போல ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட நிகழ்வுகளை நாம வாசிக்கிறோம். அதுல அதனுடைய மொத்த வரைபடம் என்ன, த பிக் பிக்சர், அது என்ன என்பதை நாம் மறந்து விடுகிறதற்கு வாய்ப்புண்டு. ஒவ்வொரு காரியங்களை பற்றி வாசிக்கும், இந்த கதை நல்லா இருக்கு, இந்த சம்பவம் நல்லா இருக்கு, அப்படி நாம பார்க்க கூடாது. இந்த நடபடிகளை மொத்தமாக நாம பார்க்கும்போது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உயர்த்தப்படுகிறதை நம்மால் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவருடைய திட்டத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம இங்க வாசிக்கிறோமே, அந்த வசனத்துல நாம வாசிக்கும் போது 3வது வசனத்துல வாசிங்க, அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கும் போது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கவனிங்க, 40 நாள் வரைக்கும் எதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு? ஆமா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் செய்தி கேட்கிறோம். சீஷர்கள் 40 நாள் அடுத்தடுத்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க. ஒரு ஆழமான உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு ஆழமான உபதேசம் இயேசுவே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி இருந்தோம். அவர்கள் கேட்கிற கேள்வி 6வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். வேதாகமத்தை அறிந்த நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால நமக்கு சில அறிவு இருக்கு. சீஷர்களுக்கு இல்லாத சில வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். ஆனால் இங்க சீஷர்கள் 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி உபதேசத்தை கேட்டிருந்தோம். அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறாங்க? இந்த காலத்தில இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்னா, இந்த கேள்வி
ஒரு ஃபன்னியான கேள்வியாக தோன்றலாம், சிரிக்கக்கூடிய விதத்தில் இந்த கேள்வி இருக்கலாம். எப்பா 40 நாள் அளவும் அந்த சத்தியத்தை கேட்டிருந்து இந்த கேள்வியாக நீங்கள் கேட்பீங்கன்னு நமக்கு இப்போ கேட்க தோணும். ஆனால் சீஷர்கள் வேத அறிவு இல்லாதவர்களாக கேட்கவில்லை, அதை அறிந்தவர்களாக தான் கேட்கிறாங்க. ஏனென்றால் எசேக்கியா 39:25-29 வசனங்களில் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபினுடைய காரியத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு, இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேலர்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். இது எப்போ நடக்கும் என்றால், நான் என்னுடைய ஆவியை ஊற்றும் போது அதை நான் மீட்டு யாக்கோபுக்கு சேர வேண்டியதை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேர வேண்டியதை திரும்ப நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது God said, I will restore the fortunes of Jacob and have mercy on the whole house of Israel. இஸ்ரவேலுடைய வீட்டிற்கு, குடும்பத்தாருக்கு நான் கிருபை செய்து அவர்களுக்கு சேர வேண்டியதை நான் திரும்ப கொடுப்பேன், அந்த தேசத்தை நான் திரும்ப கொடுப்பேன். 29வது வசனத்தில் வாசிக்கும் போது இது எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவரை நான் ஊற்றும் போது, when I pour out my spirit upon the house of Israel. இதை அறிந்தவர்களாக தான் சீஷர்கள் கேட்கிறாங்க, ஓ ஆண்டவர் அப்ப பரிசுத்த ஆவியானவரை சில நாளில் ஊற்ற போகிறார். அப்ப அந்த சில நாட்களிலே எது நமக்கு திரும்ப வரப்போகிறது? தேவனுடைய ராஜ்யம், இந்த இஸ்ரவேல் தேசம், இந்த தேசம் நம்மளுடைய கைகளிலே தேவன் கொடுக்க போகிறார் என்று சீஷர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசுவின் இடத்துல இந்த கேள்வியை என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க. வெறுமன பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட காரியத்தை வைத்து மாத்திரம் அல்ல. நாம் அடுத்து திரும்ப வாசிக்கும் போது லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 29-30 வாசிங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் என்று, நீங்கள் என் ராஜ்யத்திலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல உட்காருவீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை வைத்தும், ஆண்டவர் சீஷர்களுக்கு டைரக்டா சொன்ன காரியத்தை வைத்தும், எப்படி பிதாவானவர் எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன், நீங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த 2 வசனங்கள் 2 காரியங்களை வைத்துதான் சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ஆவியை ஊற்ற போகிறீர் என்றால் அப்ப இந்த ராஜ்யம் என்ன செய்யும்? எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் சில நாட்களில் ராஜ்யம் எங்களுடைய கைகளுக்கு வரப்போகிறது, நாங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம் என்று சீஷர்கள் நினைத்து என்ன செய்கிறாங்க? இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்படி யோசித்து பார்க்கும்போது இது ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. ஆனால் இவர்கள் எதை அறிந்து கொள்ளவில்லை என்றால், தேவனுடைய பிரம்மாண்டமான அந்த திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. They didn't know how big God's plan was. தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெரிதென்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. முதலாவது. இரண்டாவது, தேவனுடைய திட்டம் எவ்வளவு நாள் செயல்படும், தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்பதையும் அவர்கள் என்ன செய்யல? அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அதனால தான் அங்க 7வது வசனத்துல சொல்லுகிறார், 1:7 வாசிக்கும் போது, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. என்னுடைய திட்டத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்ப நடக்கும் என்பதில் அது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, அது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. ஏற்ற வேலை வரும்போது அது நிறைவேறும். They didn't know how big the plan was. They didn't know how far the plan goes. அவர்கள் நினைத்தாங்க தேவனுடைய ராஜ்யம் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் நம்மளுடைய ஆளுகைக்கு கீழே வரும்னு அவங்க நினைச்சிட்டு கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் வெறும் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குகிறது மாத்திரம் அல்ல, பூமியின் கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. They didn't know how big the plan was. They didn't know how far they have to go.
they didn't know how long it will take. அவங்க நினைச்சாங்க தங்களுடைய காலத்துல இந்த காரியம் நிறைவேறி விடும் என்று. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியம் அது எப்ப நிறைவேறி முடியும் என்பதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் சில நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் பெரிதான திட்டம். ஆண்டவருடைய திட்டம் பெரிதான திட்டம். அந்த திட்டத்தை அறிந்தவர்களாக, காலத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது இந்த புதிய ஏற்பாடில் ஆரம்பமானதா? அப்ப ஆரம்பமானதல்ல. பழைய ஏற்பாட்டிலேயே நாம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலேயே நாம பார்க்க முடிகிறது. மோசேயை ஆண்டவர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். அதோடு நீங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், எப்படி மோசே எகிப்துக்கு அனுப்பப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரோ, அதே போல பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நம் பூமிக்கு அனுப்பி பாவத்தில் சாபத்தில் முடங்கி கிடக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீட்டு கொள்ளுகிறார். மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, மோசே என்ன செய்கிறான்? ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். வழிநடத்தி வரும்போது தங்களுக்கு முன்பாக செங்கடல் காணப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நடந்த காரியம் என்ன? அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாயும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நடத்தி வந்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் மீட்கப்பட்ட மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்மளுடைய வாழ்க்கையில துவங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதற்கப்புறம் நடந்த காரியம் என்ன? தங்களுக்கு முன்பாக செங்கடல் காணப்பட்டது, தடை காணப்பட்டது. அதுல ஊடாய் நடந்து செல்வோம் என்றால் அவர்கள் எல்லாரும் மரித்து விடுவார்கள். ஆண்டவர் அங்க செய்த காரியம் என்ன? செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் ஊடாக அதில் இறங்கி திரும்ப மேலே ஏறி செங்கடலை கடந்தார்கள். இது எதோடு ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்படுகிறது என்றால், ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்தார் அல்லவா? நாம் பாவத்துக்கு மரித்து உயிரோடு எழும்பினோம் அல்லவா? மரணம் வரைக்கும் நாம கீழே இறங்கி ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டவராக செங்கடலுக்குள்ளே ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கினது போல ஆண்டவர் மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தவராக அவர் வெளியில வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை விட்டு கடந்து வந்த நாளிலிருந்து சீனாய் மலையில 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் உள்ள நாட்கள் 50 நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மோசேயை ஆண்டவர் நடத்தி வந்தபோது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த விதத்திலேயே அங்கேயே 50வது நாள் கொண்டாடப்பட்டது. அந்த 50வது நாள்ல நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறதற்கு அவங்களுடைய கரங்களில் கட்டளைகளும் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுதலில் இருந்து 50வது நாளில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே ஜனங்களின் மீது ஊற்றப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் பண்டிகைகளை கொண்டாட ஆண்டவர் கட்டளையிடுகிறார். லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஒரு 7 பண்டிகைகளை ஆண்டவர் அனுசரிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 7 பண்டிகைகள், யூதர்களுடைய முக்கியமான 7 பண்டிகைகளை நாம் அங்க பார்க்கிறோம். முதலாவது பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை. லேவியராகமம் 23:5 வாசிக்கும் போது பஸ்கா பண்டிகையை நாம பார்க்கிறோம். 2வது பண்டிகை 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆண்டவர் கொண்டாடும்படியாக கட்டளையிடுகிறார். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது முதற் பலன்களின் பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை என்று நாம வாசிக்கிறோம். இது முதல் 3 பண்டிகைகள். சரி, கடைசி 3 பண்டிகைகளை நான் சொல்லுகிறேன். அப்ப நான் 4வது பண்டிகையாக, மன்னிக்கும் 5வது பண்டிகையாக
23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது எக்காலம் ஊதும் பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் என்று நாம வாசிக்கிறோம். எக்காலம் ஊதும் பண்டிகை. 6வது பண்டிகை என்ன அப்படின்னா 26வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பாவ நிவாரண பண்டிகை என்று நாம வாசிக்கிறோம். 7வது பண்டிகை என்ன அப்படின்னா கூடார பண்டிகை. 33வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இது கூடார பண்டிகை என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். இந்த முதல் 3 பண்டிகை இருக்கல்லவா, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, இது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய முதலாம் வருகையை குறிக்கிறதாகவே காணப்படுகிறது. இந்த பஸ்கா பண்டிகை எதை காட்டுகிறது? ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறதையும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்துகிறதையும் அதை குறிக்கிறது. பஸ்கா பண்டிகை முதலாவது எங்க அனுசரிச்சாங்க நமக்கு தெரியும். எகிப்து தேசத்துல ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். சார், அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். அப்ப பஸ்கா பண்டிகை அங்க அனுசரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறதும் ரத்தம் சிந்துகிறதையுமே அங்கு பஸ்கா பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். இது நமக்கு இப்ப தெரிஞ்ச வெளிச்சம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடும் போது ஏன் கொண்டாடுறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதனால அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறாங்க. சரி, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இது எதை காட்டுகிறது என்றால், எதை ஷேடோ பண்ணுகிறது என்றால், தேவன் கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டதை அது உணர்த்துகிறது. அடக்கம் செய்யப்பட்ட காரியத்தை உணர்த்துகிறது. 3வது காரியம் முதற் பலனின் பண்டிகை. இது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கும் போது கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அப்ப அந்த முதல் 3 பண்டிகைகள் தேவனுடைய முதலாம் வருகையை குறிக்கிறதாகவே காணப்படுகிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிப்போம். எடுத்து வாசிக்கலாமே. கொலோசியர் 2வது அதிகாரம் 17வது வசனம். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அதுக்கு முந்தின வசனம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது எந்த நாளையும் பண்டிகை நாளையும் குறித்து. அப்ப இந்த பண்டிகை நாட்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அவைகள் நிழலாயிருக்கிறது, வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாக காணப்பட்டது. ஆனால் அது எப்ப நிஜமானது என்றால் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம், அதை நிஜமாக்குகிறத பார்க்கிறோம். சரி, நான் 6 பண்டிகைகள் சொல்லியிருக்கிறேன். முதல் 3 பண்டிகைகள் ஆண்டவருடைய முதலாம் வருகை. இந்த கடைசி 3 பண்டிகைகள் எக்காலம் ஊதும் பண்டிகை, இது தேவனுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. ராப்சர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை குறித்து தான் இந்த எக்கால பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை அது குறிக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், எக்கால சத்தம் துணிக்கும் போது ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாமும் மரித்தோரும் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இட் பாயிண்ட்ஸ் அவுட் டு ராப்சர். பாவ நிவாரண பண்டிகை ஆண்டவருடைய 2ஆம் வருகையை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. பாவ நிவாரண பண்டிகையாக அது அனுசரிக்கப்படுகிறது. கடைசி 7வது பண்டிகை கூடார பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்ஸ். இது 1000 வருட அரசாட்சி. பரலோகத்தில் நாம் வாழுகிற அந்த நாட்கள், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு நாம் அந்த பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அப்போ முதல் 3 பண்டிகைகள் ஆண்டவருடைய முதலாம் வருகை, அடுத்து கடைசி 3 பண்டிகைகள் ஆண்டவருடைய 2ஆம் வருகை. அப்போ இதற்கு நடுவில் காணப்படுகிற அந்த 4வது பண்டிகை என்ன அப்படின்னா, இட்ஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட், இட்ஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் பண்டிகை. இது எத்தனாவது நாள் கொண்டாட வேண்டும் என்று அங்க வாசிக்கிறோம். 15வது வசனம், லேவியர் 23:15 22 வரைக்கும் வாசிக்கும் போது 50 நாட்களுக்கு பின்பு, இட் இஸ் பென்டிகாஸ்ட், ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இன்னொரு வார்த்தையில அறுவடையின் பண்டிகை. அல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், மரணத்தை ஜெயித்து விட்டார். இது அறுவடையின் காலம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பண்டிகை காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த பண்டிகை எப்ப ஆரம்பித்தது தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில்
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தையின் பண்டிகை ஆரம்பமானது. இன்றைக்கும் அந்த பண்டிகையில் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நாம் பண்டிகையின் காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது கொண்டாடுகிற நேரம் அல்ல, இது அறுவடையின் நேரம். ஹல்லேலூயா. யூதர்களுடைய பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகைகளை நம்ம பார்த்தோம்னா 5 நாள் நடைபெறும், 3 நாள் நடைபெறும். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தையின் பண்டிகை ஒரு நாள் நடைபெறும். ஏனென்றால் இது அறுவடையின் காலம். வெறும் கொண்டாடிட்டு இருக்கிறது இல்லை, அறுவடை மிகுதியா இருக்கிறது. அதை போய் செய்ய வேலையாட்கள் தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பெந்தேகோஸ்தை நமக்கு மிகவும் முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா இது அறுவடையின் காலம். அழைப்பை பெற்றவர்களாக, நோக்கத்தை அறிந்தவர்களாக, திட்டத்தை அறிந்தவர்களாக, செயல்படுகிறவர்களாக, எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் வாழுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர், பலனை தருகிற ஆவியானவர் ஊற்றப்படுகிற நாளாக இந்த பண்டிகை நாட்களை நாம கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த பண்டிகை முக்கியம்? ஏன் பெந்தேகோஸ்தே ஞாயிறை நாம் கொண்டாட வேண்டும்? கிறிஸ்மஸ், கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்றால் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது. கிறிஸ்மஸ் ஞாபகம் வரும், ஈஸ்டர் ஞாபகம் வரும், குட் ஃப்ரைடே ஞாபகம் வரும். ஆனால் மிகவும் முக்கியமான இன்னொரு பண்டிகை எதுனா இந்த பெந்தேகோஸ்தேயின் பண்டிகை மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது மிகவும் முக்கியமானது என்றால் யோவேல் 2வது அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27 29. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமா? ஓ ராபா லஹரா ஷாந்தா ராபா நஹரா தியான்சா ராபா. மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குமாரரும் எங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. மூப்பர்கள் சொப்பனங்களையும் எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே தரிசனங்களையும் காண்பார்களாக ஆண்டவரே. ஓ ராபா ஹலா ஷந்தா ரபா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கரங்களை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ரீபா லஹரா ஷந்தா ரபா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாகிய உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. The day of Pentecost is important to us because it fulfilled the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற வாக்குத்தத்தமானது அந்த நாளிலே நிறைவேறினதை நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏன் இது முக்கியமான ஒரு நாள் என்றால், it is the fulfillment of the promise of new covenant. புதிய உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக இது காணப்பட்டது. எரேமியா 31வது அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 33.
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை நான் பண்ணுவேன். அதை எப்படி பண்ணுவேன் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுடைய இருதயத்திற்குள்ளே நான் என்ன செய்வேன், வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க வைத்து அதை அவர்களுடைய இருதயத்தில் எழுதி என்று நாம வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை பண்ண வேண்டும்? ஏன் பண்ண வேண்டும் என்றால், அங்க வாசிக்கிறோம், அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்கள். ஏன் அவமாக்கி போட்டார்கள் என்றால், அந்த உடன்படிக்கையில் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு அந்த ஜனங்களால் பலன் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? பலன் இல்லை. ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறாரே தவிர, அதை நிறைவேற்றுகிறதற்கு அவர் பலனை என்ன செய்ய முடியல, கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவையான பலன் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் மறுபடியும் 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 அவர்கள் விழுந்து போகிறார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தேவன் வைத்த அந்த லெக்கை, தேவன் வைத்த அந்த ஸ்டாண்டர்டை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு புதிய உடன்படிக்கையை நான் தரப்போகிறேன். இந்த புதிய உடன்படிக்கையை கற்களிலே நான் எழுதி தரப்போகிறது இல்லை, பலகைகளிலே நான் எழுதி தரப்போகிறது இல்லை. அதை அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக வைத்து இருதயத்தில் நான் என்ன செய்வேன், எழுதுவேன். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரும் கூட சேர்ந்து என்ன செய்யப்படுகிறார், கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. வெறுமன கட்டளைகள் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணங்கள் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதற்கு தேவையான அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களால அந்த கட்டளைகளை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசிப்போம். யாத்திராகமம் 32 25 28. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இங்க நடந்த சூழ்நிலை என்ன, அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அங்க மேல போன நேரத்தில் நாட்கள் தாமதமாகிறதை பார்த்து கீழே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மோசே மரித்து போயிருக்க கூடும், அதனால எங்களை தொடர்ந்து வழி நடத்துகிறதற்கு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த காரியத்தை பார்த்த உடனே கோபம் கொண்டு அந்த கற்களை அதன் மேல் வீசி அதை சுக்குநூறாக உடைத்து அதை தீயினால் சுட்டு பவுடர் போல ஆக்கி தண்ணீரில் கலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய சொல்லிடுறாரு, குடிக்க சொல்லிடுறார். குடிக்க சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்று அழைக்கும் போது ஒரு கூட்ட ஜனம் மோசேயின் பக்கமாக வந்து நிற்கிறாங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும்
தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்றுபட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சொல்லுகிறார். அங்க எத்தனை பேர் அன்னைக்கு மரிக்கிறாங்க? தொடர்ந்து வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுந்தாங்க? 3000 பேர் விழுகிறத பார்க்கிறோம். ஜனங்கள் பாவம் செய்து விட்டாங்க. ஆண்டவர் அப்பதான் கட்டளைகளை கொடுக்கிறார். கொடுக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? இப்ப கர்த்தருடைய கட்டளை நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பாவத்திற்குரிய தண்டனையாக அவர்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளை இடுகிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால விழுந்தவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது. ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நியாயப்பிரமாணத்தோடு இருதயத்தில் வாசம் பண்ணும்போது சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 3000 பேர். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த உடன்படிக்கை கீழே இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம். ஏனென்றால் அதை நிறைவேற்றுகிறதுக்குரிய பலன் இப்போ நம்மளுடைய மாம்சத்தின் பலத்தினால அல்ல, தேவன் தருகிற ஆவியின் பலத்தினால அதை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மலை மிகவும் முக்கியம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று சில காரியங்களை உங்களோட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக why do we need the outpouring of the Holy Spirit? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறவரும் ஜீவனை தருகிறவரும் ஜீவனை காத்து கொள்ளுகிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுனுடைய நண்பனாகிய எலிகு சொல்லும்போது யோபு 33:4 வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆவியானவர் அவர் உருவாக்குகிற தேவன், அவர் சிருஷ்டிக்கிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சுவாசம் எனக்கு என்ன கொடுத்தது? உயிர் கொடுத்தது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது ஆதாமை படைத்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்ன? அவர் ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். அந்த ஜீவனை காத்து கொள்ளுகிறவராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 104 29 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அல்லேலூயா. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். They come into existence, they are created when the Holy Spirit is poured. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது ஜீவன் உண்டாகுகிறது, புதிய சிருஷ்டிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவன் பெறுகிறது. ஆமென் சொல்லலாமா? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்பாக ஜீவன் உள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் அந்த ஜீவன் மாம்சத்தில் உள்ள ஜீவனாக இருந்ததே தவிர நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த உள்ளான மனுஷன் செத்தவனாக காணப்பட்டான். ஆனால் எப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ பரிசுத்த ஆவியானவர் ஜீவ சுவாசத்தை ஒரு விசை கூட நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? வீசுகிறதை நாம பார்க்கிறோம். He gives life. Holy Spirit gives life. ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 6. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அதே யோவான் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது நிக்கோதேமுவோடு ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். மறுபடி பிறக்கிற அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம். பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு என்று நாம் பிழைத்து இருக்கிறோம். ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப இந்த சிருஷ்டிப்பின் காரியம், புதிய பிறப்பு, மறுபடி பிறக்கிற அனுபவம் எப்படி உருவாகிறது என்றால் ஆவியினாலே உருவாகிறது. 6வது வசனத்துல யோவான் 3:6 வாசிக்கும் போது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப இந்த உள்ளான மனுஷன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, மறுபடி பிறக்கிற அனுபவம், இந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படி ஆரம்பித்தது என்றால் பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்தார். உண்மைதான், நமக்காக சிந்தினார். ஆனால் அந்த ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? அந்த மீட்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் மறுபடி பிறக்கும் போது அந்த புது சிருஷ்டியாய் நாம் உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா எது இல்லை? ரட்சிப்பு இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது காரியம், தேவன் ஜீவனை கொடுக்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், உயிர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சிலர் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா இப்போதும் நான் ரட்சிக்கப்பட்டவனா தான் இருக்கிறேனான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிறத கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா இப்போதோ அந்த ரட்சிப்பின் நிச்சயம் என்னுடைய இருதயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுகிறீங்கள் என்றால் அப்ப யார் இல்லைன்னு அர்த்தம்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் ரட்சிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தருகிறார். ஆமென். வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 13 to 16 வசனம் வரைக்கும் வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால், ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? நடத்தப்பட்டவர்கள் அல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். வாரத்துக்கு ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம் என்றால் நம்ம ரட்சிப்புல முன்னேறோம், பின் இதில் போகிறோம், பேக் ஸ்லைட் ஆகிறோம், இதுதான் காட்டுகிறது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் அதில் நிலைத்திருக்க ரட்சிப்பின் நிச்சயத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். சரி, இங்க 2 காரியங்கள். முதலாவது, தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட், அந்த நிச்சயம் நமக்கு காணப்படுகிறது. அதோடு கூட சேர்ந்து வருகிற இன்னொரு அனுபவம், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை சார்ந்து, அப்பா பிதாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அப்பா பிதாவே உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் என்று அவரை நோக்கி நாள்தோறும் கூப்பிடுகிற அனுபவமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு தடவை செய்கிற காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து அப்பா பிதாவே என்று
கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவியை கிறிஸ்து நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுல நாம நீடித்திருக்க, அந்த இரட்சிப்பின் நிச்சயத்தோடு ஜீவிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். மூன்றாவதாக ஏன் பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் என்றால், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. சரி, இங்க வாசிக்கும் போது நீங்கள் ஆவியினாலே என்ன செய்யப்படுகிறீங்க? பரிசுத்தமாக்கப்படுகிறீங்க. இதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் ரட்சிப்புல ஆண்டவர் கிரியை செய்கிறார். ரட்சிப்பின் நிச்சயத்துல நாம் தொடர்ந்து இருக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவரை போல மாறுகிறதற்கு, நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு என்ன செய்ய வேண்டியதற்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட போது நாம் பாவத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தவான்களாய் நம்மளை மாற்றவில்லை, நீதிமான்களாக மாற்றினார். ஆனால் நாம் பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதனால்தான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்ன செய்யுங்க? அடைங்க. இந்த பரிசுத்தம் ஆகிற அனுபவம் ஒரு நாள்ல நடக்கிற காரியம் அல்ல. நீதிமான்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நாம மாறுகிறோம். ஆனால் பரிசுத்தத்தை அடைகிறதற்கு, தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய சாயலை நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதற்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். So the Holy Spirit sanctifies us. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான்காவதாக ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் என்றால், He fills us with joy. நம்மை சந்தோஷத்தினால நிரப்புகிற ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். வாசிப்போம் எபேசியர் 5வது அதிகாரம் 18-19 வாசிப்போம். எபேசியர் 5:18-19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், எதனால நிறைந்து? ஆவியினால நிரம்பி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இந்த காரியம் 2வது வசனம் நம்ம வாசித்த 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா, கர்த்தரை பாடி துதித்து அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றால், முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட ஆவியினால் நிறைந்து. சூழ்நிலைகளை குறித்து நான் பேசவில்லை. சூழ்நிலைகள் சில நேரம் நமக்கு சாதகமா இருக்கலாம், சில நேரம் நாம விரும்பாதபடி இருக்கக்கூடும். ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தரை பாடி துதிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடல் கொந்தளித்தது, ஆனால் இயேசு படகிலே நித்திரையா இருந்தார். அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானம் சூழ்நிலைகளின் அடிப்படையில் இல்லை, அவருடைய ஆவி இளைப்பாரி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யூசுவலா சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்த்து, அதுவும் எல்லாரும் கிடையாது, கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் நடுவிலும் துக்கத்தின் நடுவிலும் வேதனை பாரமான சூழ்நிலைகள் அதன் ஊடாய் கடந்து செல்லுகிறவர்கள் முகத்தில் சந்தோஷத்தோடு இருக்கும்போது அதுக்கு எனக்கு எப்பவுமே பொறாமையாகவே இருக்கும். நான் அதை ரசிப்பேன். ஏனென்றால் அது எதை காட்டுகிறது என்றால், அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது இருதயத்தில் இருக்கோ அது முகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும்
கர்த்தரை பாடி துதிக்கும் போது அதில் உண்டாகிற சந்தோஷத்திற்கு வேற எதையும் ஒப்பிடவே முடியாது. ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரோ அங்க தைரியம் உண்டானதை நாம பார்க்கிறோம். அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. That is the power of God. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது அவர் வல்லமையோடு இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு உணர்ச்சி அல்ல, அவர் ஒரு மனிதன். He is a person. அவர் ஒரு நபர். திருத்துவத்திலே 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். அவர் வெறும் ஒரு உணர்ச்சி அல்ல. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நாம பாடுவோம் துதிப்போம் சொல்லும்போது உணர்ச்சியில ஆண்டவர் ஆராதிக்கிறத பத்தி பேசல. பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக நம்மோடு வாழ்க்கையோடு இணைந்து அவரை உயர்த்துகிற வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அவரை உயர்த்தும் போது கர்த்தருடைய வல்லமை, the power of the Holy Spirit fills us. அவருடைய வல்லமை நம்மையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம இருக்கிற இடத்தையும் நிரப்புகிறதாக காணப்படுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணி முடித்த போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:7-8 வரைக்கும் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 1:7-8 8வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைந்து பலன் அடைந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுகிறதற்கு பலன் வேண்டும். ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதற்கு பலன் வேண்டும். அந்த பலன் எப்ப கிடைக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது. நான் இயேசுவை பற்றி அறிவிக்கிறதில்லை, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதில்லை, ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்பி இருக்கிறார்னா கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பமாகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை நமக்குள்ளாக அடக்கி கொள்ள முடியாது. அதை யாரிடத்திலேயாவது சொல்ல வேண்டுமே என்று துடித்து சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக மாறுவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதின லூக்கா தன்னுடைய நிருபத்தில், தன்னுடைய சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம் என்றால், லூக்கா 24:49 வாசிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எதை அனுப்புகிறேன்? வாக்குத்தத்தம் பண்ணினதை. என்னத்தை? யார? பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால். யாரு வரா? பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவரால், அவருடைய பலனினால் நாம் தைரியம் உண்டாகி எங்க ஆரம்பிச்சு தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அவருடைய வல்லமை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. எதற்காக? சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழுகிறதற்கு, அவருக்காய் ஜீவிக்கிறதற்கு உன்னதத்தின் பலன் நமக்கு வேண்டும். உன்னதத்தின் பலன் நமக்கு வேண்டும். அப்ப இது ஒரு நாள் நிரப்பப்பட்டா போதாதா? போதாது. காரி டென் பூம் என்கின்ற ஒரு தாயார், அவங்க டச் சேர்ந்தவர்கள். காரி டென் பூம், அவங்களுடைய சரித்திரத்தை நீங்க வாசிக்க முடியும் என்றால் வாசித்து பாருங்க. ஹிட்லருடைய காலத்தில் யூதர்களை ஹிட்லர் கொன்று குவிக்கும் போது இந்த காரி டென் பூம் அவங்க தான் என்ன செய்கிறாங்க? யூதர்களை தன்னுடைய வீட்டிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒளித்து வைத்து பாதுகாக்கிறாங்க.
அவங்க அந்த ஊழியத்தை செய்தார்கள். அவங்க தன்னுடைய வாழ்க்கை சரிதையை எழுதும்போது எழுதுகிறாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அப்பாவோடு உள்ள உரையாடலை அவங்க எழுதுகிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து அந்த தாயார் கேட்டிருக்கிறாங்க, அப்பா, நான் இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பேனான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி கொடுக்க வேண்டிய தருணம் வருகிறது என்றால், ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் வருகிறது என்றால், அப்ப நான் தேவனை மறுதலிக்காமல் இருப்பேனான்ற எனக்கு ஒரு பயம் இருக்கு என்று சிறு வயதிலேயே தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா, நான் ஆண்டவரை ஒருவேளை மறுதலித்து விடுவேனோ, என்னுடைய எதிர்காலத்தில் நான் ஆண்டவரை மறுதலித்து விடுவேனோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனிடத்தில் அந்த அம்மா கேட்குறாங்க. தகப்பன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, காரி, நீ பிரயாணம் பண்ணி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஊருக்கு நீ போகிறதற்கு டிக்கெட்டுக்குரிய காசை நான் உன்ட்ட எப்போ கொடுப்பேன்? நீ ஒரு மாசம் கழிச்சு போகணும்னு வை, அதற்குரிய டிக்கெட்டினுடைய காசை நான் எப்போ உன்ட்ட கொடுப்பேன்னு கேட்கும்போது காரி டன்பும் அந்த அம்மா சொல்லுகிறாங்க, நான் என்னைக்கு பிரயாணம் பண்ண போகிறேனோ அன்னைக்கு அந்த காசை என்ன செய்வீங்க? எங்க கையில் தருவீங்க. தகப்பன் சொன்னாராம், அதே போலதான் இப்ப நீ அதை குறித்து பயப்பட தேவையில்லை. அந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த நாளுக்கு தேவையான பலனையும் தைரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை எதிர்கொள்ளுகிறதற்கு, அதை மேற்கொள்ளுகிறதற்கு தேவையான பலனை ஆண்டவர் உனக்கு தருவார் என்று தகப்பன் சொல்லுகிறார். அதே போல தருணம் வந்தது. மரணத்தின் ஊடாய் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நீ பாதுகாத்து வைத்திருக்கிற யூதர்களை நீ காட்டி கொடுக்கலன்னா உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்லுகிறாங்க. இந்த காரிட்டன் பூமியும் ஹிட்லர் அவனுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல உபத்திரவப்படுத்துகிறதற்கு உரிய அந்த முகாமில் இந்த அம்மாவை அங்க வைக்கிறாங்க. அங்க வைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வயது 52 வயது. அந்த காரியங்கள் எல்லாம் தாங்கி, கஷ்டங்களை தாண்டி அந்த அம்மா அதிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கை சரிதையை அவங்க எழுதுகிறாங்க. அந்த அம்மா அதில் தொடர்ந்து எழுதும்போது சொல்லுகிறாங்க, இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அதை மேற்கொள்ளுகிறதற்குரிய பலனை ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான்ல வாசிக்கும் போது ஆண்டவர் 16வது அதிகாரம், அதை வாசித்து முடிப்போமே, வாசித்து ஜெபித்து முடிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். ஆண்டவருக்கு சொல்லுகிறதற்கு ஏராளமான காரியம் இருக்கு. சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு தேவையான சொல்ல வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அத்தனையும் ஒரே நேரத்தில் சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. ஆனால் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே 16வது அதிகாரம் ஹல்லேலூயா 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, இப்போது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதில் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ரபா லஹரா ஷந்தரா தியான்சரபா. 13வது வசனத்தை நாம வாசிப்போம் என்றால், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி எழும்பி நின்று நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரீபா லஹரா ஷந்தரா தியான்சரபா. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ரீபா லஹரா ஷந்தரமா நஹரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நேரம் வாஞ்சிங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்குள்ளே தாங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்குள்ள வைங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரபா லகைரானா ஷந்தனா ரபா. ஓ ரீபானி அந்தரபா. எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது? எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் போது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். முதலாவது ஸ்டெப் என்னன்னா, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய இஷ்டத்தின்படி நீங்க விரும்புகிற காரியங்களை செயல்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையை நான் இஷ்டம்படி வாழுவேன், நான் விரும்புகிறபடி வாழுவேன், நான் எந்த பாவமும் செய்யலையே, அப்புறம் ஏன் நான் என் இஷ்டப்படி வாழக்கூடாது என்று கேட்பீர்கள் என்றால், அப்படி வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போதுதான், நம்ம மனம் திரும்பும் போதுதான் அந்த ஆவியின் நிறைவை, அந்த பலனை, பரத்திலிருந்து கிடைக்க பெறுகிற அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாமல் அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாம இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபா லஹரா ஷங்காபாலமா. ஓ ரீபா ரஹரா தியான்சரா போரி அந்தனமா. ரீபா பாபா ஹரா ஷந்தரா தியான்சரபா. ஓ ரிகலரா தியான்சரா போ ஷிகேரேமானா தியான்சரபா. ஹல்லேலூயா. 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 ஓ ரபா மனரா ஷந்தரா தியான்சரபா. ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. 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 ஓ ரீபா நஹரா ஷந்தரபா லரியான்சரபா. ஓ ரேபா மஹரியான்சரபா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக என்னுடைய இருதயத்தை குத்துங்கப்பா. எங்களுடைய இருதயம் குத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் குத்தப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரேபா லஹரா ஷங்கா பாலானதரபா. ஓ ரேபா நஹரதி அன்சரபோ ரிகலரி அன்சரபோ ஷிகரபலரா. ஓ ராதி அன்சரபா. அப்போஸ்தலர் மேல ஆவியானவர் ஊற்றப்படும் போது சுற்றி இருந்த ஜனங்களுடைய ரியாக்ஷனை நாம பார்க்கும்போது சிலர் ஆச்சரியப்பட்டார்கள், சிலர் கலக்கம் உண்டானது, சிலர் பயந்தாங்க. ஆனால் அதுல ஒரு கூட்ட ஜனம் 37வது வசனம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நாங்க என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க செய்கிறோம். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க செய்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியமானது என்றால் 39வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் என்றால், உங்களுடைய உள்ளான மனுஷன் அந்த பாத்திரமானது நிரம்பி வழியும் என்றால், அது உங்களையும் ஆசீர்வதிக்கும், உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும், உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்கும், உங்க சந்ததியை அது ஆசீர்வதிக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்ப
நிரப்பும், என்னை நிரப்பும், ஆவியின் அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஓ ரீகா பாலா ரேயாந்தரபோ சந்தரபாலபா. 41வது வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்ப விரும்புகிறார். அந்த வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிரப்புகிறார். அதே வசனத்தில் இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெந்தேகோஸ்தே நாள் முடிந்ததற்கு அப்புறம் ஞானஸ்நானம் பெறாத கிறிஸ்தவர்கள் என்று அந்த சபையில இல்லை. அங்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னும் இந்த இடத்துல ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தாமதிப்பீர்கள் என்றால் அதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வருகிற நாட்களில் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்க சபையில என்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு பெயர் கொடுக்க சொல்லுகிறாங்களோ அப்ப நான் என்னுடைய பெயரை முதலாவது கொடுப்பேன் என்று ஆண்டவரிடத்துல தீர்மானம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா லா ஷந்தா ரபா. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, நான் நடத்த போகிறது இல்லை, நீங்க ஆவியில நிரம்பி துதிக்க போறீங்க. ஒரு 5 நிமிடம் ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஓ பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை இந்த சபை நடுவில், இந்த மேல் வீட்டறையில நான் பொழிந்தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தாகம் உள்ளவர்களாக, நல்ல நிலமாக, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ ராபா லஹரா ஷங்கா பலமா. ஓ ரீகாலா தியான்சா ரபா. ஓ ரீபாலா தியான்சா ரபா லா ரியான்சா ரபா. ஓ ரீபா மனரா ஷங்கா ரபா லா ரியான்சா ரபா. ஓ ரீபாலா தியான்சா ரபா. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஓ ரபா மஹரா ஷந்தரா ரபா. O rakala diantana nama shekara diantera bah. O riba mana diantana nahara diantera bo. O rakala shenariantera bah. சிருஷ்டிப்பின் ஆவியே ஊற்றப்படுவீராக. சந்தோஷத்தை நிறைவாய் கட்டளையிடுவீராக. ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ரட்சிப்பின் நிச்சயத்தை கட்டளையிடுவீராக. தைரியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எங்களை சாட்சியாக நிறுத்தும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும் அப்பா. ஓ ரஷகரமோ ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய். ஓரி பாபா ஹரா சந்தரபா. தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலங்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஆண்டவர் செய்கிறார். அப்போஸ்தலர் காலங்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. மீண்டும் ஊற்றிடுமே. தாகத்தோடு கேளுங்க.
தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவர் நிரப்புகிறார். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், புதிய வரங்களினால் ஆண்டவர் நிரப்புகிறார். புதிய பலத்தினால் ஆண்டவர் நிரப்புகிறார். சவால்களை சந்திக்கிறதற்குரிய பலன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்குரிய பலன், பரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, உங்கள் மீது இறங்குகிறது, உங்கள் மீது இறங்குகிறது. ஓ ராகபாலா சந்தரமா ஓ ரிபா பஹரமனதி அந்தரபா ரிகேரே போஷேம மஹரதி அந்தரபா. ஆவியின் அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தாருமப்பா. Ora kalaba nara shangalaba. Ore baba nara shandara diantana maraba. இந்த பலத்தோடே நாங்க கடந்து செல்லணும். இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடையே எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து முடிக்கணும் ஆண்டவரே. நோக்கமற்றவர்களாய் அல்ல, நோக்கம் உள்ளவர்களாக ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றவர்களாக இந்த தேசத்தில் உப்பாக வெளிச்சமாக வாழ, பிரகாசிக்கிற சுடர்களாக பிரகாசிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஈவாய் வாக்குத்தத்தமாய் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. வந்த உம்முடைய பிள்ளைகளை வானோ திறந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினால, பொருளாதார ஆசீர்வாதங்களினால, நன்மைகளினால நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.